இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை, அதாவது 42வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் ஷீஷன் என்கிற விதையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைத்து, அந்த ஷீஷன் என்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அது அப்படியே வளர்ந்து ஒரு மரத்தை போல அது மாறிவிட்டது என்று சொன்னால், அவன் ஒரு பூரண புருஷனாக கிறிஸ்துவுக்கு சமமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமுடையவனாக மாற்றி அவர் எதிர்பார்க்கிற ஊழியத்தை செய்ய முடியும் என்கிற காரியத்தை தான் ஆண்டவர் ஷீஷன் என்கிற விதையின் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு விதைத்தார். அவர்கள் ஷீஷன் என்கிற அந்த உபதேசத்தின் விதையை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற உறவுகளை, பிணைப்புகளை 2வது இடத்துக்கு தள்ளி தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்களாக தங்களுடைய ஜீவனையே வெறுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக இயேசுவின் பின்பாக போக துணிந்தேன், இனிமேல் நான் பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக அவர்கள் மாறி ஆண்டவருக்கென்று அவர்கள் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறவர்களாக வளருவார்கள் என்கிறது தான் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒவ்வொருவரும் இந்த ஷீஷன் என்கிற போதனையில் அவர்கள் வளர்ந்து ஆண்டவருக்காக முதலிடம் கொடுத்து அவருக்காக வாழ வேண்டும் என்கிறதைத்தான் இயேசு இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அதை கடைபிடிக்கும்படியாக செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தும்படியாக செய்து அவர்களை அதை பிராக்டிஸ் பண்ணுகிறதற்கு அவர்களை அனுப்பும் பொழுது அதிகாரத்தை கொடுத்து அப்போஸ்தலர்கள், என்னுடைய ஸ்தானாதிபதிகள், பிரதிநிதிகள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினதை இதற்கு முந்தின செய்தியிலே பார்த்தோம். அசாதாரணமானவர்களாக மாற்றி அனுப்பினார் என்று சொன்னால் சீஷனாக மாற்றி அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து இந்த 12 பேர்களை அனுப்பும் பொழுது எங்கே போகணும், எப்படி பேசணும், எதை பிரசங்கிக்கணும், எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லியெல்லாம் இயேசு இதற்கு கீழாக பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் 5ஆம் வசனத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் என்று சொல்லுகிறார். அதாவது பிரதேசத்தார், சமாரியார் இப்பட்டணங்களுக்கு இப்போ நீங்கள் முதல்ல போக வேண்டாம், நீங்கள் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேலிடத்துக்கு போங்கள். அதாவது சமாரியர்கள் அவர்களும் புறஜாதிகளைப் போல அவர்களும் கலப்பு இரத்தம் உடையவர்களாக 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இவர்கள் கலிலேயாவுக்கு வடக்கேயும் ஊதேயாவுக்கு தெற்கேயும் இருந்த பகுதிகளில் இவர்கள் வாழ்ந்த சமாரியர்கள், யூதர்கள் சமாரியரை வெறுத்து புறக்கணித்தவர்களாக காணப்பட்டார்கள். யோவான் 4:9 நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த பெண்ணே சொல்லுகிறதை, இயேசுவினிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் யூதனாயிருக்க எப்படி என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்கிற காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை அனுப்புகிற அந்த நாட்களில் காலம் வரவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். எதை பிரசங்கிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இன்றைக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற பிரசங்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். எங்கேயோ அத்தி பூத்தார் போல தான் இந்த செய்திகள் காணப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டு அந்த பழைய ஆதி நாட்களினுடைய அந்த விசுவாசிகள் சபையின் நாட்களிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தும் பொழுதே மாரநாதா, இயேசு வருகிறார் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெருக்குகிறதற்குத்தான் இன்றைக்கு சபை போதித்து கொண்டே அநேக சபைகள் காணப்படுகின்றன. ஆனால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அங்கே ஒவ்வொரு நாளும் அதனை எதிர்பார்க்கிறவர்களாக, வருகை எதிர்பார்க்கிறவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறதற்கு இன்றைக்கு அநேக இடங்கள் மறந்து விட்டதை நாம் பார்க்க முடியும். அப்படி சொல்லும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததை சொல்லுகிறார். வியாதியுஸ்தவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, சாசுகளை துரத்துங்க,
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. டோக்கன் போட்டு கொடுக்காத, ஸ்கீம் தொடங்கி கொடுக்காத, இலவசமாய் வாங்கினியா என்னுடைய வல்லமையை நீ இலவசமாய் கொடு என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களை நாளைய தினத்துக்காக என்ன செய்வோன்னு சொல்லி நீ சேர்த்து வைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீ வேலை செய்கிறதுனால உன்னுடைய ஆகாரத்திற்கு நீ பாத்திரவானாய் நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான்கள் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். பாத்திரவான்னா யார் ரொம்ப பசையாக இருக்கிறா, யார் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறா, நல்லா யார் சாப்பாடு போடுவா, யார் நல்லா தங்குகிறதற்கு அருமையான இடத்தை கொடுப்பா என்கிற தகுதி அல்ல. ஒரு எலியாவை ஆண்டவர் தங்க வைக்க இடம் சாரிபாத்தினுடைய விதவை, அவளும் தன்னுடைய மகனும் 2 விறகு பொறுக்கி 2 அப்பத்தை சுட்டு ஆளுக்கு ஒரு அப்பத்தை சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணணும்னு சொல்லி இருந்த அந்த வீட்டை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அங்கே எலியாவை தங்க வைக்கிறார். அதாவது வெளியே பார்க்கிறதற்கு ஒன்றுமே இல்லாதமாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் அத்தனை ஐஸ்வர்யவான்களாய் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிற பாத்திரவான்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் யார் என்பதை விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அங்கே தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்த வேண்டும். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது என்று சொல்லிட்டு, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசியை உதறி போட்டிருக்கடி சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் சோதோம் குமரோ நாட்டிற்கு நேரிட்டது அது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஆடுகளைப் போல நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் போகிற ஜனங்கள் எல்லாரும் நல்லவங்க இல்லை, ஓநாய்களைப் போல ஆட்களும் இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் சர்ப்பங்களைப் போல கொஞ்சம் வினா உள்ளவங்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லிட்டு, உங்களுடைய ஊழியத்தில் எல்லாமே பஞ்சனைகளையும் எல்லாம் உங்களுக்கு கம்பளிகளையும் விரித்து உங்களை வரவேற்க மாட்டாங்க. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆலோசனை சங்கங்கள் என்பது அந்த நாட்களில் 72 யூதர்களை கொண்ட ஒரு சங்கத்தை அமைத்திருந்தார்கள். நீங்கள் என்னை குறித்து பேசும் பொழுது, இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லும் பொழுது உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட வீதிகளில் இறங்கி போராடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அந்த நாட்களிலே பவுலினுடைய ஊழிய பகுதியிலெல்லாம் பார்க்கும்பொழுது எத்தனையாய் அவர் கஷ்டப்பட்டு, எத்தனையாய் பாடுகளை பட்டு, எத்தனையாய் விசாரணைகளுக்கு உட்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அத்தனை எழுப்புதல்களை அவர்களுடைய நாட்களிலே பார்க்க முடிந்தது. அவ்வளோ பெரிய எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னால் இவ்வளோ உபத்திரவங்கள் கட்டாயம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு வருமென்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோன்னெலாம் கவலைப்படாதுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் குடும்பத்தில் 34ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். ஆண்டவர் பாத்திரமுடைய ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சமாதானத்தை அல்ல, இங்கே பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லுகிறாரே. எப்படி எனில்
மகனுக்கும் தகப்பனுக்கும். மகன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தகப்பனுக்கு பிடிக்கலன்னா அவர்களுக்குள்ளாக சமாதானம் இருக்க போவதில்லை. மகளுக்கும் தாய்க்கும், தாய் ஏற்றுக்கொண்டாலோ அல்லது மகள் ஏற்றுக்கொண்டாலோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமாதானத்தோடு கூட இருக்க மாட்டார்கள். அவர்கள் பிரச்சனை பண்ணுகிறவர்களாக மாறுவார்கள். மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இப்படி ஒருவர் ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களால் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமாதான குறைவுகளை உண்டு பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதான குறைவுகள் ஏற்படும். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்கிறது தவறான ஒரு காரியம் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிற. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அதனால தான் சொல்கிறாரு, எப்பா முதலிட நீ எனக்கு கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை நிச்சயமாக வரும். ஒரு சீஷன் என்கிற விதை உன் வாழ்க்கையில் முளைத்தெலும்பும் பொழுது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறவனாக இருக்க மாட்டான். அப்படி இருந்தானா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் முடிவு வரையந்தமும் நின்றாதான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்தில் சொன்னது போல இயேசுவின் பின்பாக போக துணிஞ்சாச்சு. இன்றைக்கி ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டாச்சுன்னா முடிக்கிறதுக்கு திராணி இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்போடு கூட உங்களை அர்ப்பணித்து வாழ முயற்சி எடுங்க. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு துன்பப்படுத்தினாங்கன்னா அதோட ஊழியத்தை நிறுத்திடாதீங்க, மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்க. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேல் பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுது. எல்லா இடத்துக்கும் ஓடுங்க. அதனால தான் பவுல் அவர் ஓய்வின்றி ஓடினதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிகம் நிச்சயம் அல்லவா? நீங்கள் ஒரு சீஷன் போதகர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 24 சொல்லுகிறார், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. வேலைக்காரன் தன் எஜமா எப்படி இருக்கிறாரோ அப்படி இருந்தால் போதும். அதனால் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு பயப்படாதுங்க, மிரட்டுகிறவர்களுக்கு பயப்படாதுங்க. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறத நீங்கள் வெளிச்சத்தில் சொல்லுங்கள், காதில் கேட்கிறத நீங்கள் வீடுகளில் பிரசித்தம் பண்ணுங்கள். என்னையா என் பாதத்திலிருந்து கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாதத்தில் அவருடைய பிரசன்னத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லுகிறத, உன் அறை வீட்டை பூட்டி ஜெபிக்கும் பொழுது இருளிலே என் இயேசு கற்றுக் கொடுக்கிறத வெளிச்சத்தில் சொல்லுங்கள். காதில் கேட்கிறத அவர் போதிக்கிறத நீங்கள் வீடுகளில் பிரசித்தம் பண்ணுங்கள். நீங்களாக ஏதாவது கட்டுக்கதை எடுத்து நீங்களே பிரசங்கம் பண்ணாதீங்க. அவர் சொல்லுகிறத சொல்லுங்கள். அவர் உங்கள் காதுகளில் கேட்கும்படியாக சொல்லுகிறத பிரசித்தம் பண்ணுங்க. உங்களுக்கென்று தோன்றுகிற மனதில் தோன்றுகிற காரியங்களை பிரசங்கியாமல் இருங்க என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு, அதாவது தன் ஜீவனையும் வெறுக்கணும்னு சொல்கிறாரு. சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்ல ஒருவருக்கே பயப்படும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். இன்னொரு மத்தேயு எழுதின ஆக்கியோன் ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி என்று சொல்லுகிறார். இன்னொரு சுவிசேஷ நூலானது 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கணக்கில் தவறாய் போதிக்கிறாரோ இல்லை. அங்கே 5 குருவி ஏன் கொடுக்குறாங்கன்னா, 2 காசு கொடுத்து வாங்கும்பொழுது ஒரு குருவியை அவர்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கொசுறு என்று நம்ம சொல்லுகிறோமே, அந்த குருவி அந்த அளவுக்கு அது ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குருவி. ஆயினும் அப்படிப்பட்ட அந்த குருவியையே அது அவங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழாது என்று சொல்கிறார். அவ்வளவு கேர் எடுத்துக்கிறார். ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குருவிக்கே அவ்வளவு கேர் எடுத்தார்னு சொன்னால், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். கிள்ளுக்கீரை இல்லை,
உலகம் உங்களை அப்படியே கிள்ளி தூக்கி எரிஞ்சு போட்டு போகிறதுக்கு பரலோக கோர்ட் ஒன்று இருக்குது, பரலோக நீதிமன்றம் இருக்குது, அது விசாரிக்காமல் விடாது என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு அவர் ஒப்பு கொடுக்காமல் ஒன்றுமே உன் வாழ்க்கையில் நடக்காது என்கிற உத்தரவாதத்தை இயேசு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஜனங்களிடத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி போதிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பாடுகளை சகிக்கணும் என்கிற காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு கடைசியாக சொல்லுகிறார். பிரதிபலன்களை குறித்து அவர் சொல்லுகிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசிக்கு என்ன ஆசீர்வாதமோ அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கும் அதே ஆசீர்வாதத்தை பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீதிமானும் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதாவது நீதிமானுக்கு என்ன பலன் கொடுக்கிறாரோ அதே பலனை நீதிமானை ஏற்றுக்கொண்டவனுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவ்வளவாக சீஷனாக அவர்களை ஆயத்தப்படுத்தி கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே அந்த சத்தியங்களை செய்கிறதற்கு அவர்களை நடைமுறைப்படுத்த செய்து அவர்களை ஒரு அம்பாசிடராக, அதாவது ஒரு ஸ்தானாபதிகளாக, அப்போஸ்தலர்களாக பட்டத்தை கொடுத்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து அவர்களை எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக கிடைக்கிற பிரதிபலன்களையும் அவர் நிமித்தமாய் வருகிற பாடுகளையும் சொல்லி ஆண்டவர் இங்கே அனுப்புகிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவே நேரடியாக தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை கடைபிடித்து கர்த்தருக்கென்று பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.